என்னதான் ஆச்சு நமது திமுகவிற்கு? காலையில புள்ள வருது ஒப்பாரி வச்சா சாயங்காலம் அப்பா எடுத்துக்கிறாரு. டைம் டேபிள் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் டைம் டேபிள் இருக்கும்ல, மேக்ஸ் அந்த மாதிரி. காலையில நான் ஒப்பாரி வைக்கிறேன், சாயங்காலம் நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்கன்ட்டு. கழக நிர்வாகிகளே, கழக கண்மணிகளே, அன்பு உடன்பிறப்புகளே, கல்யாண காது குத்துரு எதுவும் வைக்காதீங்கப்பா. இவங்க ஒப்பாரியே கேட்க முடியல. அதுலயும் நேத்து ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப வியந்துட்டு அப்படியே டீட்டெயில்டா போவேணான் இருக்கேன். பட் இந்த விஷயத்த மட்டும் பேசிட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்ம உதயண்ணா தம்பி இருக்காருல்ல, உதயண்ணா தம்பிக்கான வீடியோ இது ஆக்சுவலா. பட் ஓப்பனிங்ல இதை முடிச்சுட்டு போயிடுவோம் ஐயா ஸ்டாலின் விஷயத்துன்றதுக்காக. அது என்னன்னா, பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே புதுசா ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஜெயித்த சின்ன உதயசூரியன், இப்படிலாம் ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. யாருக்கு? ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு. ஐயா ரொம்ப லேட்டு. ஏடிஎம்கே தொண்டர்களா தாவேகா தொண்டர்களா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒரு உண்மையான அண்ணா திமுக தொண்டன் திமுக பக்கம் போனானா அதை விட அவனுக்கு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. எங்க புரட்சி தலைவியை நீங்க என்ன பண்ணீங்க? எங்க ஐயா எம்ஜிஆரை நீங்க என்ன பண்ணீங்க? எதனால அண்ணா திமுக உருவாச்சு? அப்படிலாம் இருக்கும்போது திமுக பக்கம் போற அண்ணா திமுக காரன் எனக்கு அண்ணா திமுக காரனே கிடையாது. அவன் தாவேகா பக்கம் போனா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்க கட்சியோட தலைமை சரியில்லை. அதாவது எங்க கட்சி நான் சொன்னோன்னு என்ன அண்ணா திமுக கட்சி நினைச்சிடாதீங்க, அந்த நபர்களை மென்ஷன் பண்ணி சொல்றேன். எங்க கட்சியோட தலைமை சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, அதனால நாங்க இந்த கட்சியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள் தாவேகா பக்கம் போகலாம். திமுக பக்கம் ஜென்மத்துக்கும் போகக்கூடாது. அப்படி போனா அதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இல்லை.